ஆணுறுப்பினுடைய அளவு சிறியதாக இருக்கலாம், அது பெரியதாகவும் இருக்கலாம். ஒரு 80% ஆண்களுக்கு சின்ன சைஸா தான் இருக்கும். அதுவே போதும். ஏன் அப்டின்னா, சாதாரண நிலையில அது சிறுநீர் கழிக்க உதவக்கூடிய ஒரு பைப்பு தான். ஆனா, ஆபாச படங்கள் வந்த பிறகு, அத நெறைய பேர் பார்த்துட்டு, அதோட தங்களுடைய உறுப்ப கம்பேர் பண்றாங்க. தனக்கு ஆண் உறுப்பு பெருசா இல்லன்னு வருத்தப்படுறாங்க. அது அவங்களுடைய ஆளுமைய பாதிக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க மனதுல ரொம்ப துயரம் வர ஆரம்பிச்சுரும். மத்தவங்கள கம்பேர் பண்ணி அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேரு குரோவர் பீனிஸ்ன்னு பேரு. சின்ன சைஸா இருக்கும். விரைப்படையும் போது ஓரளவுக்கு நல்லா விரைப்படையும். இது போதும். ஏன்னா பெண் உறுப்பு சின்னதா இருக்கும். நீங்க தொடர்ந்து தாம்பத்திய உறவு பண்ணும்போது, ஆண் உறுப்போட சைஸ் அளவுக்கு தான் பெண் உறுப்பு விரிவடையும். ஸோ அது எவ்வளோ சைஸ் இருந்தாலும் போதுமானது. 2வது ஒரு பெண்ண திருப்தி பண்றதுக்கு ஆண் உறுப்பு சைஸ் முக்கியம் இல்ல. பல்வேறு டெக்னிக்ஸு, பல்வேறு பொசிஷன்ஸு பல விஷயங்கள் தேவைப்படும். பிக்கர் சைஸ் மீன்ஸ் நல்லது தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 20% பேருக்கு தான் டோட்டலா ஷோவர் பீனிஸ் அப்படின்னு பேரு. ஆண் உறுப்பு பெரிதா இருக்கும். ஆண் உறுப்பு சைஸ் செக்ஸ் ஆர்வத்திற்கு அல்லது செக்ஸ் இன்பத்திற்கு ஒரு முழுமையான தேவை இல்லை. சின்னதா இருந்தா கூட நீங்க உங்க மனைவிய முழுமையாக திருப்திப்படுத்த முடியும்.